நிதியமைச்சர் விளக்குனா சரியாக இருக்கும். டைமர் தான் சொல்கிறேன் சார். இது போன்ற தனி தீர்மானங்களை முதலமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கொண்டு வருகிற பொழுது பிரதான எதிர்க்கட்சியை தான் முதலாக அது வாய்ப்பு கொடுக்குற பழக்கம் தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறேன். ஏன்னா அவரை நீங்கள் அனுமதிங்க, அப்புறம் நீங்கள் எல்லாருமே பேசுறது அனுமதி. மாண்பு பேரவைத் தலைவர் விரும்புவது எல்லா கட்சியும் பேசி எதிர்க்கட்சியில் அதற்கான விளக்கத்தை சொல்கிற போது இன்னும் அது தெளிவாக இருக்கும் என்ற முறையிலே தான் அவர் அந்த சொல்லியிருக்கிறாரே தவிர வேறொன்றும். இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று மேலும் இத்தீர்மானத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொன்னால் இதில் ஒருமனதாக என்ற வாக்கியத்தை நீக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் உங்கள் கருத்தை மட்டும் சொல்ல முடியும். எந்த வாக்கியத்தை போட்டு நிறைவேற்றுவதை பற்றி நான் முடிவெடுப்பேன். சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில்தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமைகிறேன். அப்போ மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விற்கிற சிலரை பற்றி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமாக வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருட்கள் விவரங்களை நம்ம திங்கட்கிழமை குடும்பம் இங்கே பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பற்றின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்தில் தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடித்து கொலை செஞ்சுட்டுதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக முன்னவர் நான் பண்றேன். நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நம்மால் காப்பாற்ற முடியாத சூழல் தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிற சூழல்ல திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்ம எந்த அளவுக்கு நம்மால் காப்பாற்ற முடியும் என்பது நிச்சயமாக தெரியாது. இப்போ கூட நீங்கள் நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்குறீங்க. இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும். 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் சொந்த வருவாய் 2,29,579 கோடி. 2026-27 திருந்த பட்ஜெட்டில் சொந்த வருவாய் 2,26,740 கோடி. இப்பொழுது அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது 1000 கோடி வருவாய் அதிகமாக இருக்குது. சரக்கு சேவை வரி, பதிவுத்துறை, கனிம வளம் போன்ற சீரமைப்பு 15,000 கோடி கூடுதலாக சொல்கிறாரு. அப்படின்னா 2026 2,26,740 கோடியில் சுமார் 15,000 கோடி சேர்த்துனா திருத்த பட்ஜெட்டில் அதிகமாக வந்திருக்கணும். அதை நிதியமைச்சர் விளக்குனா சரியா. சப்ளிமெண்ட்ரி அக்கௌண்ட் எடுத்து பாருங்கள். 2025-26 ஆக்சுவல்ஸில் எஸ்ஓடிஆர் மட்டும் நான் சொல்கிறேன் 1,92,493. ஆனால் அவங்க இன்ட்ரீம் பட்ஜெட்டில் 2026-27 டிஎம்கே கவர்மெண்ட் தாக்கல் பண்ணிட்டு போனது 2,29,579. நார்மலாக 8% 7% இருந்த வளர்ச்சி லாஸ்ட் 2 இயர்ஸ் இவங்க ஒரே ஹைக்காக 19% போட்டு போயிருந்தாங்க. 19% அது ஹைலி நாட் பாசிபிள், அப்படி வர வாய்ப்பே இல்லை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், எங்களோட ப்ரொஜெக்டட் ரெவென்யூவில் இப்போ தாக்கல் பண்ண இன்ட்ரீம் ரிவைஸ் பட்ஜெட்டில் 11% ஆவரேஜாக பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருக்கோம். 11.7 அந்த அடிப்படையில் 2,14,990 கோடி அந்த அளவில் நாங்கள் போட்டிருக்கோம். இதில் நாங்கள் அடிஷ்னல் ரிசோர்ஸஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு 5,000 கோடி ஜிஎஸ்டிலையும் இந்த 5,000 கோடி ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் மற்றும் 1,500 கோடி எக்ஸைஸ் டியூட்டிலையும் ப்ளஸ் மோட்டர் வெஹிக்கிள் டேக்ஸில் ஒரு 750 கோடியும் நாங்கள் அடிஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போது 11,750 crore அடிஷனல் நாங்கள் கெயின் பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் 60 டேஸில். தேங்க்ஸ் டு த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த முயற்சிகள் எடுத்ததுக்கு. அது அடிப்படையில் தான் நாங்கள் 2,26,740 சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய டிஸ்கஷன் நான் சொல்ல விருப்பப்படுறேன். டைமர் தான் சொல்கிறேன் சார். ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். பிஜேபியோடைய எம்எல்ஏ அவர்கள் சகோதரர்
ஏன் இந்த அவசரம்? உள்ளாட்சி நிர்வாகத்தில், சட்டமன்றத்தில் நிர்வாக ரீதியாக மாற்றப்படும் பொழுது ஏன் பாராளுமன்றத்தில் மாற்றப்பட வேண்டும் என்று கேட்டார். அமெரிக்கா இந்த உலகத்தில் ஜனநாயகத்தில் 2 ஜனநாயகம் மிகப்பெரியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். ஒன்று அமெரிக்க ஜனநாயகம், மற்றொன்று இந்திய ஜனநாயகம். அமெரிக்க ஜனநாயகத்தை கட்டிக்காத்த திரு ஆப்ரஹாம் லிங்கன் ஆகட்டும், அவருடைய பார்வையிலும் சரி, அமெரிக்காவுடைய வளர்ச்சி, இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் நம்பர் 1 கண்ட்ரி அமெரிக்கா, அங்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விகிதாச்சாரத்தை உருவாக்கவில்லை. 20 கோடியிலிருந்து 50 கோடி 60 கோடி ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பணி வேறு. ரெவன்யூ டெபிசிட்டை பற்றி ஒன்று நீங்கள் கூட சொன்னீங்க. நீங்கள் நாங்கள் இன்ட்ரீம் பட்ஜெட் போட்டு போகும்போது 48,696 கோடி ரூபாய் நாங்கள் ரெவன்யூ டெபிசிட் இருக்கிறதாக வரும் என்று நாங்கள் கணக்கு போட்டிருந்தோம். நீங்கள் அதுக்கு 55,775 சொல்லிங்க. நாங்கள் 48,696 கோடி என்று நாங்கள் அந்த ரெவன்யூ டெபிசிட் வருகிற போது இந்த ஓய்வூதிய திட்டம் டாப்ஸுக்காக இருக்கக்கூடிய அந்த 11,000 கோடியை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு அதற்கு 48,696, நீங்கள் அந்த 11,000 கோடி இன்றைக்கு கன்வீனியண்ட்டாக அதிலிருந்து எடுத்திருக்கிறீர்கள். அதை எடுத்ததுக்கு பிறகும் கூட உங்களுடைய ரெவென்யூ டெபிசிட் 55,000 கோடி, ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய்க்கு மேலே அது வந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த அவைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது எப்படி இந்த 15,000 crore பிரேக்கப் உங்கள்கிட்ட இருக்கா, எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸைஸ் ரெவென்யூ அதில் மட்டும் எங்களுக்கு ஒரு 1,500 கோடி ரிகார்டிங் ப்ரிவிலேஜ் ஃபீஸாக இருக்கலாம், பைபேக் ஆஃப் பாட்டில்ஸாக இருக்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் FLN2 லைசன்ஸாக இருக்கலாம். இந்த இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி இதில் நாங்கள் இந்த எக்ஸைஸ் ரெவென்யூவில் நாங்கள் ஜென்ரேட் பண்ண அமௌண்ட் டைரெக்டாக வந்திருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அரௌண்ட் 750 crores. அது ஆக்ஷன் ஆஃப் ஃபேன்சி நம்பர்ஸ், ரிஃபார்ம்ஸ் டு ரேஷனலைஸ் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ், அதில் எங்களுக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட்டு. ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ அரௌண்ட் 5,000 crore இஸ் எக்ஸ்பெக்டட் தான். அது நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான், ஆனால் வர தொடங்கி விட்டது என்று நான் அது வர தொடங்கி விட்டது. டிஜிட்டேஷன் ஆஃப் சொல்லி முடிச்சிடுறேன். வர தொடங்கி ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் ஆரம்பிச்சிட்டாலே வி ஆர் வெரி ஹாப்பி. ப்ரொஜெக்டட் 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir, 100%. நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு. நாங்கள் we are predicting மட்டும் இல்லை, it started to coming into our account. அதை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம்.